போர் செய்தியை கணவன் சொன்னதிலிருந்து உறக்கம் தொலைந்து போனது ரம்யாவிற்கு. உடனே தொலைக்காட்சிகளை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள். உண்மை செய்திகளையும் யூக செய்திகளையும் மனபயத்தை அதிகரிக்கும் விதமாக கூறிக்கொண்டிருந்தன சேனல்கள். தீவிரவாதிகளும் மனுஷனங்க தானே, அவங்களுக்கும் அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு இருக்கத்தானே செய்வாங்க. எதுக்காக இப்படி அப்பாவிகளை குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறானுங்க. அமைதி பூங்காவா இருந்த நம்ம நாட்டில் போர் வர வச்சு அதனால் பல பேர் செத்துப்போக காரணமாக ஆகுறாங்க. இராணுவத்தில் இருக்கிறவங்களோட குடும்பம் என்ன பாடுபடும்னு யாருக்காச்சும் தெரியுமா? அணுகுண்டு வேற போட போகிறானுங்கன்னு ஒரு டிவி நியூஸில் சொல்லிட்டாங்க. மனசு பதறுதே, உடம்பெல்லாம் நடுங்குதே. கணேஷ் மாதிரி ஒரு கணவன் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சதே நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். கடவுளே, குலதெய்வமே, மாரியாத்தா, அந்த பாகிஸ்தான்காரங்களுக்கு நீ போய் புத்தி சொல்ல மாட்டியா? காஷ்மீர் எல்லைக்கு போயிருக்கிற என்னோட கணேசை காப்பாத்திடு கணேசா. தனக்குத்தானே மனபயம் மேலோங்க பேசிக்கொண்டாள். வெறித்தனமான நாட்டுப்பற்று கொண்டவன் கணேசன். துணிச்சலுடன் தானாக முன்வந்து படையில் முதல் வீரனாக நிற்க விரும்பும் இராணுவ வீரன். ஒரு முறை எல்லையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் கையில் காயம்பட்டு வந்த பின் இராணுவத்துக்கே போக வேண்டாம் என மனைவி ரம்யா காலை பிடித்து கெஞ்ச, சாவுன்னு வந்தா பாகிஸ்தான்காரங்க சுட்டு மட்டுமில்ல, பாம்பு கடிச்சும் கூட வரலாம். இப்படியே எல்லாரும் பயந்தா நாட்டை யாரு காப்பாற்றுவாங்க? தைரியமாயிரு, எனக்கு ஒன்றும் ஆகாது என நம்பிக்கையாக கூறிய போது சாந்தமாகி புறப்பட்டு செல்ல ஒத்துக்கொண்டாள். மற்ற பெண்களைப் போல கணவனுடன் எப்போதும் ஒன்றாக இருக்க முடியவில்லையே, மற்றவர்களைப் போல் அதிகமாக சம்பாதிக்க முடிவதில்லையே, நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து உறக்கம் கெட்டு உழைக்கும் கணவனுக்கு உறவுகளில் மதிப்பு கூடவில்லையே எனும் கவலை ரம்யாவின் மனதை வாட்டியது. ஆனால் போர் சூழல் வந்த பின்பு தங்கள் வீட்டை பார்த்து அனைவரும் வணங்கிச் செல்வதும், தன் போகும் இடங்களில் மரியாதையும் மதிப்பும் கூடியிருப்பதைக் கண்டு பெருமிதம் ஏற்பட்டது. ரம்யா, நீ தைரியமா இரு, எங்களை காக்க கடவுள் மாதிரி எல்லையில நிற்கிறவனோட கணவனை கடவுள் காப்பாற்றுவார் என பலரும் கூறியபோது ஒரு இராணுவ வீரனை திருமணம் செய்து கொண்டதற்காக முதலாக பெருமைப்பட்டாள். கணவனிடமிருந்து போன் வந்தது. ரம்யா, இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். இப்ப நாடு ஆபத்தான நிலையில இருக்கு. அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. முப்படைகளும் தயாரா இருக்கு. எது வேணும்னாலும் நடக்கலாம். குழந்தைகளை தைரியசாலியா நீ வளர்த்தணும். நம்ம இராணுவம் ரொம்ப வலிமையா இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனாலும் கவலைப்படாதே. சொன்னவனிடம் வார்த்தைகள் நின்று வந்தது. அவனும் பாசத்துக்கு ஏங்குபவன் என்பது புரிந்தபோது ரம்யாவிற்கு கவலை மேலோங்கியது. போர் வேண்டாம்னு தான் நம்ம அரசாங்கம் விரும்புது. ஆனால் எதிரிகள் விடாமல் குண்டு போடுறாங்க. அவங்களுக்கு பெரிய அடியாக நாம் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எதிரிகளும் பெரிய ஏவுகணை வீசத்தான் போகிறாங்க. விளைவு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். மறுபடியும் சொல்லுறேன், நீ எப்பவும் விட இப்பத்தான் தைரியமாக இருக்கணும். வெற்றி நம்ம பக்கம்தான். ஜெய்ஹிந்த். இப்போ போன வச்சிடுறேன். அலைபேசி துண்டிக்கப்பட்டதும் தனது உயிரே துண்டிக்கப்பட்டதாக எண்ணி கதறினால் கண்கள் குளமாயின. அப்போது பக்கத்தில் வந்து ரம்யாவின் கண்ணீரை துடைத்த 10 வயது மகன் சுகன், கவலைப்படாதம்மா, இதுதான் நம்ம சந்தோஷப்படுற நேரம். நானும் அப்பா மாதிரி இராணுவத்தில் தான் வேலைக்கு சேரப்போறேன் என்றபோது அழுகை நின்று அதிர்ச்சி மேலோங்கியது. அவனை தன் அருகே இழுத்து மார்போடு இறுக்கமாக அணைத்த போது போர் நிறுத்தத்திற்கு 2 நாடுகளும் ஒப்புதல் எனும் செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்ததும் கவலை கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறியது. மனதில் இருந்த கவலைகள் எனும் எதிரிகளை மகிழ்ச்சி எனும் ஏவுகணை அடித்து தூள் துளைக்கியதை உணர்ந்து பூரித்தாள் ரம்யா.